கடவுளின் நிழலது தரை விழா நிலமிது தாய் மண்ணை இழக்கிற வலிது ஒளியது இருளது புரிந்திடா புதிருது மனிதத்தின் மறைந்திடா கரைது என் தேச பறவைகள் வானில் பறந்திடும் காட்சி மறைந்தது ஏன் சந்தோஷ நாட்களை தூக்கில் ஏற்றிடும் சூழ்ச்சி செய்தது ஏன் வந்தாளே யாழினி வென்றாளே யாழினி வந்தாளே யாழினி கடவுளின் நிழலது தரை விழா நிலமிது தாய் மண்ணை இழக்கிற வலிது தினமும் மரணம் நினைத்து பயந்து கிடந்தே வாழ்ந்து இருந்தோ மனம் முழுக்க வீடு சுமந்தோ படகில் விரைந்தோ மொழியில் இணைந்தோ தலைகள் உடைத்து கலகம் களைத்து உறவை வளர்த்த பேபி இவளே இருளினை அடித்திடும் மெழுகென உருகிடும் விடியலை வரைந்திடும் இவளொரு கதிர வந்தாளே யாழினி வென்றாளே யாழினி வந்தாளே யாழினி கடவுளின் நிழலது தரை விழா நிலமிது தாய் மண்ணை இழக்கிற வலிது என் தேச பறவைகள் வானில் பறந்திடும் காட்சி மறைந்தது ஏன் சந்தோஷ நாட்களை தூக்கில் ஏற்றிடும் சூழ்ச்சி செய்தது ஏன் வந்தாளே யாழினி வென்றாளே யாழினி வந்தாளே யாழினி என்ன யாழினி கையில கட்டு போட்டிருக்க? நீயும் நெருப்புல சுட்டுக்கிட்டியா? ஒன்றும் இல்லைக்கா, சின்னதா தீக்காயம் அவ்வளோதான். என்ன என்ன ஒண்ணும் தெரியாத மக்கள் நினைச்சிட்டியா? அந்த பாவி மனுஷன் இன்னைக்கு உன்னை என்ன பாடுபடுத்திருப்பான்னு நீ சொல்லாமே எனக்கு தெரியும். அக்கா, இலங்கையில பிறந்தவங்களுக்கு துப்பாக்கி தூக்கி போராடுறது மட்டும்தான் போராட்டம் இல்லை, வாழ்க்கையே பெரிய போராட்டம் தான். இப்படியெல்லாம் பேசி உன் மனசை திடப்படுத்திக்கிறியா யாழினி? அந்த படுபாவி நேத்து ரூமுக்குள்ள வச்சு எனக்கும் சூடு வச்சான், இன்னைக்கு கடையில வச்சு உனக்கும் சூடு வச்சிருக்கான். அவெல்லாம் திருந்தவே மாட்டான். தாய போல புள்ள நூலை போல சேலைன்னு பெரியவங்க சும்மாவா சொல்லியிருக்காங்க? அப்படியே அவன் அம்மா குணம். இந்த உலகத்துல நம்ம வாங்கிட்டு வந்த வரம் அப்படி யாரால மாத்த முடியும்? எங்கேயாவது விழுந்து செத்துறலாம் போல இருக்கு. ஏங்கா இப்படி வருத்தப்படுறீங்க? வாழ்க்கை ஒரு சக்கரம் மாதிரி சுத்திக்கிட்டு தான் இருக்கும். மேல இருக்கவங்க கீழே போறதும் கீழே இருக்கவங்க மேல போறதும் இயற்கைக்கா. இத்தனை வருஷமா இப்படியே தான் சீரழிஞ்சிட்டு இருக்கேன். என் பொறுப்புதான் இப்படி ஆயிடுச்சு. நீயும் ஏன் எனக்காக கஷ்டப்படணும்? நான் வேணா ஒதுங்கிக்கவா யாழினி? என்னக்கா பேசுறீங்க நீங்க? நீங்க ஒதுங்கி எங்க போவீங்க? உங்க வாழ்க்கையில மண்ணெளி போட்டுட்டு நான் எப்படி அவன் கூட வாழ முடியும்? இல்ல, நான் இல்லைன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்.
அவர் உன்னை நல்லா தான் பாத்துப்பாரு. இல்லக்கா, அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் விருப்பத்துக்கு புள்ளைய பெத்துக்கிட்டு அவனுக்கு கொத்தடிமை வாடுறதுக்காக நான் இங்க வரல. ஆனா ஆனா அப்படித்தானே யாழினி எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எல்லாரும் வாழட்டும், என்னால 10ஓட 11 வாழ முடியாது. அது என் நோக்கமும் இல்ல. பொண்ணா பிறந்துட்டா வேற என்னதான் யாழினி செய்ய முடியும்? முடியும்க்கா. முதல்ல என் அண்ணனையும் தம்பியும் வெளிநாட்டுக்கு அனுப்பணும். தமிழினியை நல்லா படிக்க வச்சு நல்ல வேலைக்கு அனுப்பணும். கௌதம்க்கு பார்வையை வர வைக்கணும்க்கா. இத்தனைக்கு அப்புறமும் என் உடம்புல உசுர் இருந்தா செஞ்சிலுவ சங்கத்துல சேர்ந்து பாதிக்கப்பட்ட எங்க மக்களுக்கு சேவை செய்யணும். இதெல்லாம் சாதிக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன்க்கா. அக்கா, என்ன யோசிக்கிறீங்க? நாம 2 பேரும் இங்க இல்லைன்னா இவரோட அப்பாவும் அம்மாவும் என்ன செய்வாங்க? நல்லா சொன்னீங்க. அவங்க இப்படியே வாழ்ந்து பழக்கப்பட்டவங்கக்கா. நமக்கு பதிலா வேற யாராவது வருவாங்க, அவங்களையும் டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இவங்க ஓய மாட்டாங்கக்கா. இவங்க எல்லாம் திருந்துவாங்கன்ற நம்பிக்கையே எனக்கு இல்ல. நீ ஒரு லட்சியத்தோட இங்க இருக்க. நான் தான் கடை வீடுன்னு குட்டி போட்ட பூனை மாதிரி இங்கேயே சுத்திட்டு இருக்கேன். இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்குமே வாழ்றதுக்கு உரிமை இருக்கு, புரியுதாக்கா? அதை யாராலையும் தடுக்க முடியாது. இல்ல யாழினி, இன்னைக்கு சூடு வச்சிருக்கா, நாளைக்கு தீய கொளுத்தி போட்டுட்டு நாமளே சூசைட் பண்ணிக்கிட்டோன்னு ஏன் சொல்ல மாட்டான்? ஈழத்துல பிறந்துட்டு இப்படியெல்லாம் பயந்துகிட்டு இருந்தா முடியுமாக்கா? பொம்பளைங்க எல்லாம் வீட்டோட அடங்கி கிடந்த காலம் எல்லாம் மலையேறி போயிடுச்சு. பொம்பளைங்க எல்லாம் இன்னைக்கு சந்திர மண்டலத்துக்கே போயிட்டு வந்துட்டாங்க. நாம தான் ஹோட்டலுக்கும் வீட்டுக்கும்னு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கோம். நமக்கும் ஒரு நல்ல காலம் வரும்க்கா. அப்பதான் நாம யாருன்னு இந்த உலகம் புரிஞ்சுக்கும். தைரியமா இருங்கக்கா. பொம்பளைங்கன்னா ஏத்துக்கணும், சுமந்துக்கணும். முடியலையா அவங்க விலகிக்கணும்னு இந்த ஆம்பளைங்க எதிர்பார்க்கறாங்க. அதுதான் உங்க புருஷனும் எதிர்பார்க்கறாரு. அது நடக்காதுக்கா. நடக்க விடக்கூடாது. மா, டிஃபன் ரெடியா? ரெடி தாண்டி. என்னம்மா செஞ்சு வச்சிருக்க? சாப்பிடுற மாதிரி இருக்குமா? இது கொன்னும் குறைச்சல் இல்ல. அனாதைங்க நல்லா உழைச்சுக்கிட்டே அப்படி படிக்கிறாங்க. உனக்கு படிக்கிறத தவிர மத்ததெல்லாம் நல்லா வருது. மா, பானையில இருந்தா தானே அகப்பையில வரும். நான் உன் புள்ளையா பிறந்துட்டேனே, உன்ன மாதிரி தானே இருப்பேன். இது கொன்னும் குறைச்சல் இல்லடி. வீட்ல என்னடி குறைச்சல் உனக்கு? சாப்பாடு இல்லையா? துணிமணி இல்லையா? படிக்கிறது மட்டும் உனக்கு ஏண்டி பிரச்சனையா இருக்கு? நாளைக்கு அவனையாவது கட்டிக்கிட்டு கஷ்டப்படும் போதுதான் நான் சொன்னது உனக்கு புரியும். நான் ஏன் யாரையும் கட்டிக்கிட்டு கஷ்டப்பட போறேன்? எனக்கு தான் என் அத்தை மையன் தர்மா இருக்காருல. அடி செருப்பால, நீ எப்படி அந்த உதவாக்கறைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் பாக்குறேன்டி. உன் திமிர அடக்கி நான் நினைச்சதை செஞ்சு காட்டனா இல்லையான்னு பாருடி. மா, நீயும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. புலிக்கு பிறந்தது பூனைக்குட்டியாலாம் ஆகாது. உன்னை ஏமாத்தி தர்ம மாமாவ நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நீ பாரு. ஏய் ஏய், டிஃபன் பாக்ஸ் வேண்டாமா? நீ சாப்பிட்டு ஊதி வெடிச்சிரு. உன்ன சாயந்தரம் வா, கொத்து பரோட்டா போடுறேன். திமிரு பிடிச்ச நாயே, எப்படி பேசிட்டு போறா பாரு. ப்பு. மாமா டீ கேட்டீங்களே. யாழினி, உங்ககிட்ட டீ வாங்கி குடிச்சாதான் எனக்கு டீ குடிச்ச மாதிரியே இருக்கு. உங்க அத்தை வேணும்னு செய்வாளா வேணான்னு செய்வாளான்னே தெரியல. ஒரு நாள் டீ தூள் அள்ளி கொட்டியிருப்பா, இன்னொரு நாள் சீனி அள்ளி கொட்டியிருப்பா. டீ வேணும்னா என்கிட்ட கேட்க வேண்டியதானே மாமா? உங்ககிட்ட கேட்கணும்னு தாமா நினைப்பேன். பாவம், நீ எத்தனை வேலை தான் செய்வ? இங்கேயும் வேலை பார்க்குற, கடையிலையும் போய் கஷ்டப்படுற. வேலை கூட செஞ்சிடலாமா? உங்க அத்தை கூட போராடுறதுதான் பெரிய வேலையா போச்சு உனக்கு. உங்களுக்கு டீ வேணும்னு சொன்னா வேலையோட வேலையை அதையும் பண்ண போறேன் மாமா. உங்களுக்கு செய்யாம நான் வேற யாருக்கு செய்ய போறேன்? சின்ன வயசுலயே தாய் தகப்பனை இழந்து இந்த ராட்சசி கூட ஏச்சும் பேச்சும் கேட்டு வாழணும்னு ஆண்டவன் தலையில எழுதிட்டானேம்மா. பரவாயில்ல விடுங்க மாமா. உங்க கூட இருக்கிறதுனால எவ்வளோ சங்கடம்னாலும் வாழலாம் மாமா. என்னால என்னம்மா செய்ய முடியும்? நான் தான் நடப்பணமா ஆயிட்டேனேம்மா. இந்த மாதிரி உட்காந்து 4 வார்த்தை அன்பா அவங்க கூட பேச முடியலையேம்மா. இதையும் பார்த்தா அவங்க அத்தை கத்த ஆரம்பிச்சிருவாளே. பரவாயில்ல,
அது அவங்க சுபாவம். எங்களுக்கு இதெல்லாம் இப்பெல்லாம் பழகிடுச்சு மாமா. அவங்களும் தான் எங்க கூட வேலை செய்றாங்க. இந்தியால உழைச்சாதான் வாழ முடியும். நம்ம நிலைமை அப்படி ஆயிடுச்சு. எந்த சூழ்நிலைனாலும் நாம வாழ பழகித்தானே ஆகணும். ஆமா, கௌதம முன்னாடி மாதிரி பார்க்க முடியறது இல்லையே, எங்க போயிட்டான் அவன்? எனக்கும் தெரியல மாமா. எங்க தான் போறான்னு எனக்கும் தெரியல. ஏம்மா, அவனை ஒரு நல்ல கண் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் காட்டணுமேம்மா. நானும் அதான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா எங்க மாமா நேரம் இருக்கு? வேலை எப்பவும் தாம்மா இருக்கும். உங்க அத்தை கத்திக்கிட்டே தான் இருப்பா. தாமதிக்காம ஏதாவது ஒரு நல்ல கண் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் காமி. ம், சரிங்க மாமா. வீட்டுக்குள்ளதாம்மா எல்லாரும் இருக்கும். நான் இந்த மாதிரி சகஜமா பேசவாமா முடியுது? தமிழ் நீ நல்லா படிக்கிறாளம்மா? நல்லா படிக்கிறா மாமா. இந்த செமஸ்டர்ல யூனிவர்சிட்டிலேயே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கா. கோல்டு மெடல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பாவம்மா, நீ தான் தாயா இருந்து அதுங்களை பாத்துக்கிற. உன் தாய் தகப்பன் இருந்திருந்தா உனக்கு கல்யாணம் காட்சின்னு செஞ்சு பார்த்துருப்பாங்க. உன் தலையெழுத்து என்னவோ அந்த ஆண்டவனுக்கு தாம்மா வெளிச்சம். அதுக்கு என்ன மாமா இப்ப அவசரம்? தர்மானாவும் செல்வாவும் வரட்டும். அவங்க வந்தாங்கன்னா எனக்கு ஒரு வழி செய்ய தானே செய்வாங்க. ஏன் சுமையும் குறைஞ்சு போயிடும். அப்புறம் மாமா ஒரு விஷயம், அதை நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். அப்படி என்னம்மா முக்கியமான விஷயம்? மாமா, நான் இந்த விஷயத்தை இப்ப சொல்றேன்றதுல உங்களுக்கு ஒன்றும் கோபம் இல்லையே? உன் மேல எனக்கு என்னம்மா கோவம்? நீ எது செஞ்சாலும் சரியாத்தாம்மா செய்வ. என்ன விஷயம்னு சொல்லுமா. ஆ, தர்மானனும் செல்வாவும் சீக்கிரமே வந்துருவாங்க மாமா. அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம். உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுச்சு. வர வழியில அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஆ, நான் போன்ல தான் பேசினேன். ரொம்ப நேரம் பேசவும் முடியல. தனுஷ்கோடியில ஏதோ பிரச்சனை போல இருக்கு. போன்ல சொல்ல முடியலன்னு தர்மான சொன்னான். ஆனா நேத்தே புறப்பட்டதா தகவல் சொல்லிருக்கான் மாமா. எப்படியும் இன்னைக்கு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்தியாவுக்கு வந்துட்டாங்களா? ரொம்ப நல்லதுமா. நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா இங்க வாழலாம். என்ன கேட்டா இனிமே அங்க தமிழர்கள் நிம்மதியா வாழ்வாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. இந்தியாவுக்கு வந்தது ரொம்பவே நல்லது. ஆமா மாமா, இத்தனை வருஷமா சரியாகாத பிரச்சனை இனிமே சரியாகுமான்னு எனக்கு தெரியல. அங்க சிங்களவனும் தமிழனும் ஒத்துமையா வாழ்ந்தாலும் பக்கத்து நாட்டுக்காரங்க விட மாட்டாங்களே. யார சொல்றீங்க மாமா? இந்தியாவையா? எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். சரி, எனக்கு இப்ப அரசியல் எல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல. உள்ள நிறைய வேலை இருக்கு, நான் போறேன். இங்க உட்காந்து பேசுறது உங்க அத்தை பார்த்தானா பத்திரகாளி ஆயிடுவா. மாமா, தர்மானனும் செல்வம் வரத அத்தை கிட்ட சொல்லவா? பேசாம இரு. இப்போ ஒன்றும் சொல்ல வேண்டாம் அதெல்லாம். இல்ல மாமா, தகவலாவது சொல்ல வேண்டாமா? நான் உன் நல்லதுக்கு தாம்மா சொல்றேன். அவகிட்ட இப்போ எதையும் பேச வேணாம். அவங்க வரட்டும், அவளே பார்த்து தெரிஞ்சுக்குவா. ம், சரிங்க மாமா. அக்கா, இன்னைக்கு என்னால் காலேஜ் லீவ் போட முடியல. அதனால தான் அண்ணா வரும்போது நான் இல்லைன்னு கோச்சிக்க போகிறாங்க. சொல்லிடுக்கா. பரவாயில்ல தமிழினி, நான் சொல்லிக்கிறேன். நீ போயிட்டு வாப்போ. ம், சரி மாமா, நான் வரேன் மாமா. சரிம்மா, நல்லா படிக்கிறியாம? யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் மார்க் எல்லாம் வாங்கியிருக்கியா? அக்கா சொன்னா. ஆமாம் மாமா. இப்போ காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஈவினிங் வந்து நான் எல்லா சர்டிஃபிகேட்டும் காமிக்கிறேன். சரிம்மா, பத்திரமா என்ன போயிட்டு வா. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருமா, அமோகமா வருவேன். பாய்க்கா. சரி, பார்த்து போயிட்டு வாப்போ. அண்ணே, அவங்க இறங்குற இடம் வந்துச்சு, இறங்க சொல்லு. சரி சரி. தம்பி, வண்டி பேரிஸ் போகுது, எல்லாரும் இங்கேயே இறங்க. அண்ணே, நாங்க இறங்க வேண்டிய இடம் இதுதானா? நீங்க இறங்க வேண்டிய இடம் இதுதான். எல்லாம் இறங்குங்க, மூட்டையெல்லாம் கொடுங்க. நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எதுக்கு நன்றி எல்லாம் சொல்லு? எங்கட வாழ்க்கையில முக்கியமான தருணத்துல உதவி இருக்கீங்க. ரொம்ப நன்றிண்ணா, எங்களை கொண்டு வந்து விட்டதுக்கு. நாங்க உங்களை மறக்கவே மாட்டோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி. நீங்கள் போய் முதல்ல நிம்மதியாக வாங்க, சரியா? சரிண்ணா. என்னோட ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல? தேவைப்பட்டா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகேண்ணா. இந்த பொண்ணு மறுபடியும் நன்றி அண்ணா. நான் போயிட்டு பேருந்து கூப்பிடுறேன். இதை பாருங்க, தமிழங்கிற முறையில் தான் நான் உதவி பண்ணேன். சொல்லப்போனால் எனக்கு உதவி பண்ண ஒரு சந்தர்ப்பம் நீங்கள் தான் ஏற்படுத்தி கொடுத்தீங்க. நான் ரோட இருக்க பாரிஸ்க்கு போனேன், அதனால தான் இங்கே இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இவங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சா? ரெஸ்ட் எடுத்தா சரி. பரவாயில்லண்ணா, சரியாயிடும். பார்த்து போங்க. வரேன். அம்மா, மாங்காய் வாங்கிக்கோங்கம்மா. அம்மா, வெள்ளரிக்காய், பழாப்பழம்.
பழாப்பழம் 10 ரூபாண்ணே 10 ரூபாண்ணே 10 ரூபாண்ணே 10 ரூபாண்ணே 10 ரூபாண்ணே 10 ரூபாண்ணே. மாங்காய் 10 ரூபா 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 மாங்காய் 10 ரூபா. 10 10 பழா 10 பழா 10 பழா 10 பழா 10 பழா 10. அண்ணே பழாப்பழம் 10 ரூபாண்ணே 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா. பழா 10 பழா 10 ரூபா பழா 10. பழாப்பழம் பழாப்பழம் 10 ரூபா. அண்ணே மாங்காய் வேணுமா மாங்காய் மாங்காய் அண்ணே மாங்காய் வேணுமா மாங்காய். ஏண்டா குருட்டுக்க போதி உன்னெல்லாம் மாங்காய் வைக்க சொல்லி யாரா சொன்னது? போடா வீட்டுக்கு. பழா 10 பழா 10 பழா 10. பழாப்பழம் வைக்கிறீங்களா? மாங்காய் கூட இருக்கீங்க. பழா 10 பழா 10 பழா 10. பழாப்பழம் வேணுமோ மாங்காய் வேணுமோ? 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா. அண்ணா அங்க பாருண்ணா பாருண்ணா யாரு பாருண்ணா. பழாப்பத்து. அண்ணா 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 ப்ளீஸ்ண்ணா ஏதாவது வாங்கிக்கோங்கண்ணா. நான் கண்ணு தெரியாதவண்ணா ஏதாவது வாங்கிக்கோங்கண்ணா. காலையில இருந்து எதுவும் சாப்பிடலண்ணா. அண்ணா ஏதாவது வாங்கிக்கோங்கண்ணா. அண்ணா அண்ணா பிச்சையாவது போடுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. அண்ணா அண்ணா ஏன் சார் பிச்சை கேட்டா அடிக்கிறீங்க? பழம் கொட்டி போச்சு சார். வியாபாரம் பண்ணா வீட்டுக்கு போனா அத்தை அடிப்பாங்க சார். நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? ஏன் சார் அடிச்சீங்க என்ன? நான் தருமாடா அண்ணா 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 பிச்சை எடுக்கிறேடா. நம்ம செல்வாடா செல்வாடா எப்படிடா இருக்கு? என்னடா நம்ம வாழ்க்கை? எங்கள் 30 ஆண்டுகால போராட்ட வாழ்க்கையில கொலைக்காரன் என்றார்கள், கொள்ளைக்காரன் என்றார்கள், சண்டைக்காரன் என்றார்கள், என்னென்னமோ சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு கையேதி கெஞ்சி பிச்சை எடுக்க நிலவு வந்திருக்கு. தவி பிச்சைக்காரன் ஆகிட்டோமேடா. உனக்கு தான் கண்டு தெரியல. கண்டு தெரியாம போச்சு. ஐயோ ஐயோ பாருண்ணே. ஆனா நீங்க வருவீங்கன்னு தெரியும்டா. ஆனா என்ன இப்படி பாப்பீங்க நினைச்சு கூட பாக்கலன்னா என்ன மன்னிச்சிருக்கா? கடவுளே வாங்கனே நம்ம வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போகலாம். எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டேன் முதலாளி. சாப்பாடு பார்சல் வச்சிருக்கோம். ஒண்ணு முதலாளி. டேய் கௌதம், முதல்ல இவங்களை வீட்டுக்கு கூட்டு இங்கே கூட கூட்டு வந்தேன். இங்கே கியூப்ராஜ் போலீஸ்காரங்க அடிக்கடி வராங்க. பார்த்தா பெரிய பிரச்சனையாயிரும். உனக்கு என்ன தெரியாத பத்தி எல்லாம் தேவையில்லாம நீங்க போய் கூட்டு வந்துட்டு வீட்டுக்கு கூட்டு போ. ஏன் வந்தது வராதமா இப்படி பேசுறீங்க? போலீஸ்காரங்களும் நம்மள மாதிரி மனுஷங்க தானே. புரியாம பேசாத. இவங்க எப்படி வந்திருக்காங்க தெரியுமா? பாஸ்போர்ட்ல கள்ள தோணியில வந்திருக்காங்க.
பிடிச்ச யார் பதில் சொல்றது? உனக்கு தெரியுமா உனக்கு? டேய் கௌதம், வீட்டுக்கு கூட்டு போடா. ஐயோ மாமா சும்மா இருங்க. வந்தவங்களை எதுக்கு அலக்கழிக்கிறீங்க? ஏய், நீங்க வாங்க புரியாம உள்ள. பேசாதடி. நான் பேசிக்கிறேன். நீங்க வாங்க. வாங்க உள்ள. ஏய் போங்கடா உள்ள. வாங்க. போடா. போங்க. நீ கல்லா கொஞ்சம் பாத்துக்க. சரிண்ணா. ஏய் நில்றி. ஏய் நில்றீங்கற. ஏய் சொல்ல நீ பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்க. வீட்டுக்கு கூட்டு போக சொன்னா இங்க எதுக்கு கூட்டு வந்த? ஏங்க இப்படி பேசுறீங்க? வந்தவங்கள நம்ம சொந்தக்காரங்கன்னு சொல்லிட வேண்டியதானே? அதுக்கே இப்படி பதறீங்க? ஏய் சிலோன்காரனே என் சொந்தக்காரன்னு சொல்ல முடியாதுடி. இப்படி சொன்னா இங்க ஹோட்டல் நடத்த முடியாது. சோத்துக்கு சிங்கி தான் அடிக்கணும். ஏய் இவங்க சிலோன்ல இருந்து வந்திருக்காங்க. ஏங்க நீங்க மட்டும் சிலோன் பரோட்டா கடைன்னு பேர் வச்சிருக்கீங்க. இவங்க எல்லாம் இங்க இருக்க கூடாதா? இங்க பாருங்க, இவர் ஏதோ உளறிட்டு இருக்காரு. நீங்க கண்டுக்காதீங்க. ஆமா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கிறீங்களாக்கா? நான் நல்லா இருக்கேன். இருங்க, டீ சாப்பிடலாம். முருகன் அக்கா ஒரு 6 டீ போடுங்க. சரிக்கா. எல்லாரும் நல்லா வளர்ந்துட்டீங்கல்ல? ஆமா, அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். யார் இந்த பொண்ணு? அவளும் எங்கட ஊர் தானக்கா. செல்வி, உங்களுக்கு தெரியாதா? நான் இப்போ சின்ன பிள்ளையில பார்த்தது. இப்ப நல்லா வளர்ந்துட்டா. அதான் அடையாளம் தெரியல. மச்சான், பார்க்க ஆள் ரொம்ப பெருசா இருக்கீங்க, ஆனா மனசு ரொம்ப சிறுசா இருக்கு. மச்சானுக்கு போலீஸ்ண்டா பயமோ இல்ல எங்களை கண்டா பயமோ? பதறாரு. அவரு அப்படித்தான், நீங்க விடுங்க. ஆமா, நம்ம ஊர்ல எப்படி இருக்கு? நம்ம ஊரை பத்தி பேசாதீங்க. பேசுற மாதிரியா இருக்கு? அதை மறக்கிறதுக்கு தான் நாங்களும் இங்கே வந்திருக்கோம். எல்லாரும் எப்படி இருக்கிறீர்கள்? எல்லாரும் நேரம் வந்தா போற வயசுல இருக்காங்க. ஏன் மாமாவுக்கு எதுவும் பிரச்சனையே? சுகர் தான் பிரச்சனை. மொத்த ரேஷன் கடை உடம்புக்குள்ள தான் இருக்கு. ஏற்கனவே பாதி அவுட்டு, மீதி ஏதோ ஓடிட்டு இருக்கு. ஏங்க சும்மா இருக்கீங்களா கொஞ்ச நேரம்? ஆமா, அன்னையே வந்ததுல இருந்து சைலண்டாவே இருக்காரு. ஏதாவது பிரச்சனையா? சில பேர் பேச்சில் அதிகமாக இருப்பாங்க, செயலில் கம்மியாக இருப்பாங்க. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் பேச்சில் கம்மி, செயலில் அதிகம். அதானே அவரோட பழக்கம். ஆமா, வர வழியில உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததா? பிரச்சனைகள் இருந்தது. அதெல்லாம் இப்ப சொன்னோம்டா பயந்து பச்சா எங்களை திருப்பி இலங்கைக்கு அனுப்பிச்சிடுவாரு. ஏன் தான் நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் பிரச்சனை வருதோ தெரியல. சரி, அதை விடுங்கோ. அத்தை, யாழ்னி, தமிழ்னி, ராகினி எல்லாரும் நல்லா இருக்கணுமா? எல்லாருமே நல்லா இருக்காங்க. மச்சான் ஏன் போலீஸ் கியூ பிரான்ச்டா பயப்படுறாரு? எல்லாம் அனுபவம் தான். எங்கேயாவது மாட்டிக்கிட்டு பாசமா வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏங்க நீங்க புழல் ஜெயில 2 மாசம் இருந்தீங்கல்ல? ஆமாண்டி, உன்னை கல்யாணம் பண்ண தப்புக்காக 2 மாசத்துக்கு உள்ள வச்சிருந்தாங்க. போலீஸோ கியூ பிரான்ச்சோ யாரும் காட்டி கொடுக்காத வரைக்கும் நம்மளை நெருக்க மாட்டாங்க. நம்ம ஆளுங்க தான் சும்மா இருக்க மாட்டாங்களே, அவங்க நம்மளை தானே காட்டி கொடுப்பாங்க. அவங்கெல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நாம தான் மாறிக்கணும். ஏய் சும்மா வளவலன்னு பேசாம முதல்ல வீட்டுக்கு போய் ரூம்ல போய் பூட்டி இருக்க சொல்றீங்க. ஏங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்களேன். வந்தவங்களையே துரத்திக்கிட்டே இருக்கீங்க. செல்வா, இவங்க யாருன்னு எனக்கு அறிமுகப்படுத்தவே இல்லையே. இது என்னுடைய மச்சான். அது அவங்க வைஃப் துளசி. அக்கா, நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. ஏய் அப்ப நான் நல்லவ இல்லையா? அப்போ இல்ல நான் அப்படி ஒன்றும் சொல்ல வரல. என்ன அப்படி சொல்ல வரல? இனிமே இந்த பக்கவா, இஞ்சிக்கு பதிலாக ஒன்றை தட்டி உள்ள போறேன். நல்ல டீ குடிக்கணும்னா அதுவும் இஞ்சி போட்ட டீ எப்படி போடுறதுன்னு மச்சா கரெக்டா சொல்லுவாரு. அக்கா, டீ ரொம்ப நல்லா இருக்குக்கா, சூப்பரா இருக்குக்கா. இஞ்சி தட்டி போட்டிருந்தா இன்னும் ருசியா இருந்திருக்கும். அக்காவும் நல்லா தான் இருக்காங்க, அவங்க கொடுத்த டீயும் நல்லா தான் இருக்கு. இப்பவே ஐஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டியா? நீ கட்டிக்காரி தான், பொழைச்சிப்ப. ஐயோ, நீங்க வேற. நல்லா இருக்கிறத நல்லா இருக்குன்னு தானே சொல்ல முடியும், அதான் சொன்னேன். செல்வி, ரொம்ப நாளா காஞ்ச ரொட்டியும் தண்ணியும் குடிச்சிட்டே இருந்ததுனால இப்போ பால் டீயை பார்த்ததும் நல்லா இல்லாத டீ கூட நல்லா இருக்குன்னு தோணுது. ஹலோ அண்ணே, அப்ப எங்க கடை டீ நல்லா இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அப்படியெல்லாம் இல்ல, சும்மா விளையாடணும். கௌதம், இவங்களெல்லாம் பார்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு போ. நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்துடுறேன். சரியா? ஏய் திரும்ப எல்லாரையும் கூட்டு முன்னாடி வந்துடாத. இந்த குறுக்கு சொல்லி வழியா கூட்டு போன. ஏய் பையில என்ன இருக்கு? ஏன்னா கேக்குறீங்க? ஓட்டு பை தானே, அதான் உன்கிட்ட கேட்டேன். இல்ல, தர்மாண்ட பாவுச்ச உடுப்பு தான். ஐயோ வேணாம், எடுத்துட்டு போ. ஏய் பத்திரமா கூட்டு போ. ஏய் நீ உள்ள போடி, முதல்ல போ. உள்ள கூட்டு போங்க, கிளம்புங்க. வாங்க, கிளம்பு. டேய் நீ அவனை பத்திரமா கூட்டு போ. டேய் இது யார் எடுப்பா? போ நீ போ, வெங்காய உரி போ.